வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 41வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 25th ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ அவங்களோட ஓன் வெனியூவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுவரையும் நடந்த மேட்சஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பேட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நல்ல ஹை ஸ்கோர் செட் பண்ணுறதுனால டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து மேட்ச் வந்து சாதகமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை இதுவரை இந்த சீசனில் வந்து ஃபுல்லாகவே பேட்டிங் விக்கெட்டாகவே இருந்தது. ஸோ ஆன் டைமில் கொடுக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ராங்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட்லி பவுலர்ஸ்க்கு ஃபேவராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்க்குற நீங்கள் வந்து ஆன் டைமில் கவனமாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ரெண்டு டீம்லையுமே நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான் இருக்காங்க, பேட்டிங்காக இருக்கட்டும் ஆல்ரவுண்டராக இருக்கட்டும். ஸோ அதனால் எந்த பிளேயர்ஸை எங்கே கட் பண்ணணும் எங்கே பிக் பண்ணுங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ என்ன தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஃபேண்டஸியில் வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து ஃபேண்டஸியை டோட்டலாக வந்து மாற்றி விட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 11ஸும் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் டோட்டலாக 1 or 2 பிளேயர்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாறும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் வெயிட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணி பிக் பண்ணிங்கன்னா நல்ல பிக்காகவும் இருக்கும். பட் அந்த மாதிரி வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஹிட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 196 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 73 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 33 வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்திங்கன்னா 39 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட். ஸோ ரெண்டு டீமே ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் எஸ்ஆர்ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 250+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் ஃபேண்டசி மாறும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபேண்டசி மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23 மேட்ச் ப்ளே பண்ணதில் எஸ்ஆர்ஹெச் 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மேட்ச் ப்ளே பண்ணதில் எஸ்ஆர்ஹெச் வந்து 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணுற அந்த இடத்துல பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 166 ரன் ஸ்கோர் பண்ணி மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே கூட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்பின் ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து மும்பை கூட. ஸோ மும்பையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளோஸாக தான் வந்தாங்க. பெருசாக ஒன்றும் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டு டீமே நல்ல ஒரு ஹிட்டு தான் கொடுத்தாங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து லக்னோ கூட வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போய் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸோட அப்டேட் இது. ஸோ அது பெருசாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 186 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 187. ஸோ ஆர்சிபி சேஃபாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஹென்ரிக் கிளாசன் வந்து ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி வந்து ஒரு 100. ஸோ இதே 100 வந்து இன்றைக்கி நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சான்சஸ் இல்லை. உங்களுக்கு ஸ்லைட்லி மிஸ் ஆகுதுன்னா கூட இனிமேல் நடக்கக்கூடிய மேட்சஸ்லாம் நல்ல ஒரு ரன் ரேட்டில் வின்னிங்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டீம் மேக் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்லைட்லி கோலி பக்கம் போகலாம். கண்டிப்பாக வந்து ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்சிபி வந்து 192 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 125க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 190 ஸ்கோர் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி போகும் அப்படிங்கிறத ஆன் டைமில் டிசைட் பண்ணால் மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் நல்ல டீம் நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த இன்னொரு மேட்ச் பாருங்கள், ஹெட் விக்கெட்ஸ் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இந்த பேட்டர்லையும் போயிருக்கு. ஸ்லைட்லி ஸ்பின் விக்கெட்டாக இருந்ததுன்னா ஸோ லாஸ்ட் சீசனில் மயக்க மார்க்கண்டே உள்ள வந்து இனிஷியலாகவே இந்த ஸ்பின்னர் வந்து டெபியூ மேட்சஸில் விக்கெட் அதிகமாக எடுத்திருந்தார். ஐ திங்க் 4 விக்கெட்னு நினைக்கிறேன், இல்லை 5 விக்கெட்டான்னு தெரியல, சரியாக தெரியல. ஸோ அந்த மாதிரி பிச்சு மாறும்போது டோட்டலாக ஃபேண்டஸி மாறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஆன் டைமில் கொஞ்சம் டைம் எடுத்து 5 மினிட்ஸ் டைம் எடுத்து கூட பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் அசஸ் பண்ணுங்கள். நான் என்ன தான் பிச் ரிப்போர்ட் கொடுத்தாலும் நீங்களும் கொஞ்சம் உங்களோட நாலேஜில் கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் படி டீம் மேக் பண்ண மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். முக்கியமான விஷயம் பிச் ரிப்போர்ட் பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வெளியிலேருந்து புதுசாக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இம்பேக்ட் பிளேயர் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள் மெயினாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸியில் ட்ரை பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் மேக் பண்ணுறீங்க. ஸ்லைட்லி ஒரு டீமுக்கு இன்னொரு டீம் வந்து ரிலேட்டடாக மேக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பேக்கப் டீம். ஒரு டீம் போடுறீங்கன்னா அடுத்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் 2 டீமும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கணும். கேப்டன் வைஸ் ரொட்டேஷன் இருக்கணும். அப்படிலாம் அந்த டிஃபரன்ஷியல் பிக்கை மாற்றி ரொட்டேட் பண்ணுங்கள்.
இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பற்றி நல்ல ஒரு ஸ்கோர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டி ஹெட் ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு 83 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் தான். பட் அது வென்யூ வேறு. டோட்டலாக இந்த வென்யூவில் வந்து வேறு மாதிரி கேம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மயங்க், ட்ரிபாத்தி, டிராவிஸ் ஹெட், ஏடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா ஹிட்டு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் ஹென்ரி கிளாசன் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் ஒரு 100 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு 100 வச்சிருக்காரு சேம் வென்யூவில். ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் மேக் பண்ணுங்கள். டிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த வென்யூவில் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கார். பட் செகண்ட் பேட்டிங்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. க்ரீன் வந்து இந்த வென்யூவில் வந்து ஒரு 64 ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணிங்க, க்ரீன் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், நடராஜன், ஃபருக்கி, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கோ ஜென்சன் ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. மயக் மார்கண்டே, அல்ஜாரி ஜோசப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி ஆர்சிபியோட 11ல் வந்து ஒரு உள்ளே வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக அவர் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரண் சர்மா நம்ம சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு பிக்காக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பவுல் பண்ணார். சேம் ஆசிட்டிஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சு அப்படின்னா வென்யூ வந்து கரண் சர்மா கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ். ஸோ நல்ல ஒரு விக்கெட்டு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த சீசனில் வந்து பெருசாக நம்பர்ஸ்னே இல்லை, கொஞ்சம் போரான ஃபார்மில் தான் இருக்கார். டோட்டலாகவே ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் அவரோட ஹோம் மேட்சஸ், ஸோ ஹைதராபாத்தில் அவங்களோட ஹோம் மேட்சஸில் சடனாக ஃபயர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் சிராஜ் மேலேயும் இந்த மேட்ச்சில் ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 104 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் எட்விகெட்ஸு, மயங்க், ட்ரிபாத்தி, கேமரன் கிரீனு, ஃபாப் டுப்ளசி. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஷோ பண்ணுறேன், பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட சேம் 11 தான் உள்ளே வந்திருக்கேன். பட் ஏதாவது சேஞ்சஸ்னால் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இன்ஜுரி ஏதாவது அப்டேட் இருக்குன்னா அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட்டோட பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து ரொம்பவே ஹை பிக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்லைட்லி வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் 100% கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 102 ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட்விகெட்ஸில். ஸோ வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 ஆவரேஜில் ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இப்போவே நோட் பண்ணிங்க, ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். 5 டீமில் டோட்டலாக ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பேட்டில்னு பார்த்தா அவருக்கு இந்த இடத்துல ஃபெர்கூசன் தான் பேட்டில் இருக்குது. பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா பிச்சோட கண்டிஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இனிஷியலாக குயிக்காகவே ஃபயர் பண்ணுறாரு. பட் இனிஷியலாக கொஞ்சம் போரான ஷாட் ஆடி ஃப்ளாப் ஆகிறாரு. ஸோ நல்ல பிளேயர் தான். பட் மேபி பிச்சு கொஞ்சம் ஃபேவராக போச்சுன்னா இவங்களுக்கும் ஸ்பின்னர் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கன்வீன்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸை வந்து நல்லாவே ரொட்டேட் பண்ணுறாரு, நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாருங்கிறதால மேபி ஸ்லைட்லி அந்த 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பிச்சை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிங்க, நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 வச்சிருக்காரு. வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வச்சிருக்காரு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லாவே ஹிட்டு கொடுக்குறாங்க. அதனால் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பேட்டரியில் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டாப்லி அல்ஜாரி ஜோசப் தான் பேட்டில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக நீங்கள் இந்த இடத்துல அபிஷேக் சர்மா எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க மேபி பிச்சு வந்து கொஞ்சம் கண்டிஷன் மாறும்போது ஆர்சிபி கொஞ்சம் ஃபயராக வந்துட்டாங்க அப்படின்னா 11 ஆர்சிடிஸ் லாஸ்ட் மேட்ச் 11 வந்து கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சில பிளேயர்ஸை மாற்றும் போது வேறு மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடன் மோர்கம். ஸோ ஏடன் மோர்கம் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவராக இவருக்கு வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த டீம்லன்னு பார்த்தா மேபி இந்த 2 பிளேயரை நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணலை அப்படின்னா அந்த டீமில் மட்டும் ஏடன் மோர்கமாக ட்ரை பண்ணுங்கள். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தான் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சிருக்காரு. பட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது இனிஷியலாக வந்து இவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல க்ரீன்ட்ட பேட்டில் இருக்குது, யாஷ் டயால்ட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. பட் பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜே ஒரு ஹை பிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஹென்ரி கிளாசன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக போகிறாரு, வேறு ஒரு மோடில் தான் இருக்கார். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷனே கிடையாது. ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுக்கக்கூடிய நல்ல பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவராக நீங்கள் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் ப்ளஸ் ஹென்ரி கிளாசன் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது 250+ ஸ்கோர் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது மட்டும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட டாப் ஆர்டர் பவர் பிளேயில் இனிஷியலாக யாராவது ஒருத்தர் அப்படின்னா 2 பேர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் மேக் பண்ணும்போது மட்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்விகெட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 67 வச்சிருக்காரு. வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 68 வச்சிருக்காரு. ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி இந்த வென்யூவில் ஒரு 100 வச்சிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. கேப்டன் கொடுக்கக்கூடிய
ஃபஸ்ட் கிளாஸ் பிக்கு தான் ஹென்ரி கிளாஸ்னை பொறுத்த வரைக்கும். பேட்டர்னு பார்த்தா ஜாக் கிட்ட இருக்காரு, சிராஜ் கிட்ட இருக்காரு, டாம் கரன் ஸ்லைட்லி உள்ளே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான். பட் ஓவர்சீஸ் பிளேயருங்கிறதுனால 4 பிளேயர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒரு வேளை ஃபெர்கூசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராரு அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க. ஒரு வேளை உள்ளே வந்தாருன்னா டாம் கரனை மஸ்ட் பிக்காக எடுத்துங்க. ஆர்சிபி பவுலர் சைடு, பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர், நல்ல பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் இந்த இடத்துல 2 தடவை அவுட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி. ஸோ நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் நல்லாவே ஃபேண்டசியில் பாயிண்ட்ஸ் வந்திருந்தாரு. பட் கம்மின்ஸ் இவருக்கும் பவுலர் கொடுக்குறாரு, டெத்துலையும் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி டெத்தில் கொடுக்கும்போது இனிஷியலாகவே விக்கெட் கிடைக்கும். ஸோ இவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் நிதிஷ் ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 250+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் உண்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் வந்து ஆர்சிபி வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடும்போது பவுலிங் எங்கே பவுல் பண்ணாலும் அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு வீசியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நோட் பண்ணிங்க. நிதிஷ் ரெட்டியை நீங்கள் பிக் பண்ணுறதுனா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஹை ஸ்கோர் தான் போகும் அப்படிங்கும்போது ஷியோராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்லைட்லி செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு கூட போகிறது பெட்டரான ஆப்ஷன். இல்லைனா ரொட்டேட்டிங் பிளேயராக மல்டிபிளாக போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை, வெனியூவில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் எப்போ இவர் கிளிக் ஆவார்னா, இந்த மேட்ச் வந்து ஹை ஸ்கோர் போச்சுன்னா கண்டிப்பாக பேட் கமின்ஸ் வந்து ஒரு 2 ஓவர் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் விக்கெட் விட்டாங்கன்னா அந்த 2 விக்கெட் லக்கில் ஒரு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது, அப்துல் சமாத். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இவருக்கு அந்த விக்கெட் ஆப்ஷன் ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ரொட்டேட் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 பிளேயருமே அந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிகிட்டு இருக்காரு, கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லாவே இந்த கண்டிஷனில் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்பர் ஹேண்டில். என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கப்பு வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வாட்டி சென்னையில் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கப்பு அடிப்பாங்க அப்படிங்கிறத அசம்ஷன் கிடையாது, ப்ரிடிக்ஷனாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நடக்க சான்சஸ் இருக்குது. இவரோட பேட்டிங் சான்ஸ்ன்னு இதுவரை பெருசாக கிடைக்கல. பட் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட பவுலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும்போது இவர் தான் கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலர்ஸ் நல்லாவே ரொட்டேட் பண்ணுறாரு. பேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் தான் பண்ணுறாரு. ஸோ பர்ஃபெக்டான பவுலரு, ஸோ பர்ஃபெக்டான கேப்டன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பேட் கமின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா செகண்டில் வந்து கண்டிப்பாக இவருக்கு அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஷோராக நீங்கள் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பேட் கமின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ரிஸ்கியாக போகிறவங்க ஒரு வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், இந்த டாப் 3 பேட்டர்ஸில் எனிவன் கேப்டனாக போட்டிங்கன்னா வீசி வந்து பேட் கமின்ஸ் போங்க, பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ புவனேஷ்குமாரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா செகண்ட் வந்து கண்டிப்பாக ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹை ஸ்கோர் போகும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் தான், சேம் ப்ரெஷர் தான். அதனால் இனிஷியலாகவே பவர் பிளேயில் ஆர்சிபியோட பேட்டர்ஸை வந்து ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக அந்த வெனியூவில் 45 மேட்ச்சில் 43 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் நடராஜன் வந்து ஃபயர் ஆனார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது செகண்ட் பவுலில். ஸோ அதனால் இவருக்கு கூட அந்த வீசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாகவே அந்த டர்ன் கிடச்சிது அப்படின்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நடராஜனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் நல்ல ஒரு கம்பேக் தான் கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தார். பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ட்ரை பண்ணலாம் நடராஜன் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எகெயின் வந்து ஒரு கேப்டனை கூட ட்ரை பண்ணலாம். இனிஷியலாகவும் போல் பண்ணுவார், டெத்துலேயும் போல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு த்ரெட் இருக்க சான்சஸ் இருக்குது. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 8 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மயங்க் மார்க்கண்டே, ஸோ லாஸ்ட் சீசனில் இதே மாதிரி மிட் சீசனில் தான் இவர் உள்ளே வந்தார். வரும்போது பிச்சு இவருக்கு சாதகமாக இருந்தது, உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஃபேண்டசிலாம் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. ஸோ வேறு லெவலில் ஃபேண்டசி திருப்பி விட்டு போனார். ஸோ அதே மாதிரி பிச்சு வந்து மாறிச்சு, கண்டிஷன் மாறிச்சு, ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சு, ஸ்லோ பிச் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக இவர் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் அந்த மாதிரி டைமில் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். மேபி ஃபாஸ்ட் ட்ராக்காக தான் இருக்குது ஆசிட்டிஸ் பேட்டிங் ட்ராக்னா, ஸ்லைட்லி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமோட இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வாஷிங்டன் சுந்தரும் லாஸ்ட் மேட்ச்சில் ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலாகவே லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேயில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. மேபி அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்து ஃபேண்டசியில் வந்து ஒரு நல்ல ஒரு மாறக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்லி
ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமரான் மாலிக். ஸோ உமரான் மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஃபேண்டசியில் வந்து ஒவ்வொரு பிளேயர் வெளியிலேருந்து வரக்கூடிய பிளேயர் கிளிக் ஆகிறாங்க. ஸ்லைட்லி இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் உள்ளே வரலாம். அது எந்த பிளேயர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸ்லைட்லி உள்ளே வந்தால் இவரு கூட அந்த 4 விக்கெட் 3 விக்கெட் மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஃபேண்டசியில் அப்படிங்கிறதுனால ஒரு அசம்ஷன் தான். ஸ்லைட்லி உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க. அப்படி வந்தால் நல்லாவே ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இதுவரை யூஸ் பண்ணலை. பட் மேபி இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்து கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சேம் 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விராட் கோலி ப்ளஸ் ஃபாப் டு பிளிசி. ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பிளேயருமே வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஃபைட்டு கொடுக்க முடியும். ஸோ இவர் 2 பேருமே கிளிக் ஆகணும். மிடில் ஆர்டர் பேட்டர் ஆவரேஜாக ஒரு 30+ ஸ்கோர் பண்ணணும். பிரபு தேசாயாக இருக்கட்டும், அடுத்து லோம்ராராக இருக்கட்டும், இவர் 2 பேர் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி வந்து கொஞ்சம் மேட்ச் வந்து க்ளோஸாக போயிட்டு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதே வெனியூவில் ஒரு 100 வச்சிருக்காரு. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 வச்சிருக்காரு. ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக வந்து இந்த மேட்ச்சில் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கில் பார்த்தா மார்க்கண்டே புவனேஸ்வர் குமார்ட்ட ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் பெருசாக ஒன்றும் அதை எஃபெக்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது. நல்லாவே சைக்கிள் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் தான் பேட்டில் இருக்கும்போது. ஸோ ஃபாப் டு பிளிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ் வெனியூவில் வச்சிருக்காரு. ஸோ ஒரு த்ரெட்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு வேளை இனிஷியலாகவே பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தால் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் வந்து ஆப்போசிட்டில் கோலி வரும்போது கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது கிளிக் ஆகலாம். பட் ஸ்லைட்லி எடுத்துக்கலாம். பட் கேப்டன் விசி ஆப்ஷன் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டு பிளிசி. ஸோ மேபி வந்து செகண்ட் பேட்டிங்கில் வர்றாங்க அப்படின்னாக்கா ஃபாப் டு பிளிசியை கூட ஸ்லைட்லி ட்ராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹை ஸ்கோர் போச்சுன்னா ஸ்கோர் போர்டு ப்ரெஷரு பவுலர்ஸ் வந்து இனிஷியலாகவே அவுட் எடுக்க சான்சஸ் இருக்குது. நடராஜன் தான் இனிஷியலாக கொண்டு வருவார். ஸோ பேட்டிலும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ஒரு சில டீம் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக போகிற டீம் தான் நமக்கு ஃபேண்டசியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியே மேக் பண்ணுங்கள். ஜாக்கை பொறுத்தவரை நல்ல ஓவர்சீஸ் பிளேயர் தான். பட் பெருசாக ஒன்றும் இந்த சீசனில் அவர் கிளிக் ஆகல. லாஸ்ட் மேட்ச்சில் அவரோட 55 அந்த டீமுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமாக இருந்தது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் பிக் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்னாலும் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச்சில் 3 ஓவர் அட்லீஸ்ட் பவுல் பண்ணுவோம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். சடனாக பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் விசி கொடுக்கணும்னா டபுள்யூ ஜாக்கை ட்ரை பண்ணலாம். ஷுவராக அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டில்னு பார்த்தா மார்கோ ஜென்சன்ட்ட மட்டும்தான் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஜென்சன் எதுவரையும் பெருசாக யூஸ் பண்ணல அவங்க. மேபி எடுத்துகிட்டு வராங்களாங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார். ஸோ படித்தாரை பொறுத்தவரை ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போரான ஆவரேஜ் தான். பட் நல்ல ஒரு லெஸ் பிக்கு மிடில் ஆர்டர் பேட்டர் தான். ஒரு ஃப்ளோவில் பேட்டிங் விக்கெட் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டாக்கா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு பேட்டில்னு அட்லீஸ்ட் அந்த 25 ரன் வந்தால் கூட குயிக்காக வந்தால் கூட ஃபேண்டஸில் வருவார். ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து மிடில் ஆர்டர் பேட்டரை மினிமம் 2 பேராவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 பேர் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது உங்களுக்கு. மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 3 பேர் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேட்டில் பொறுத்த வரைக்கும். ரஜத் படித்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபு தேசாய், தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த 3 பிளேயருமே ரொட்டேட் பண்ணி கூட ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ க்ரீனை பொறுத்தவரை ஹெட் விக்கெட்ஸில் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 வச்சிருக்காரு. ஸோ க்ரீனை பொறுத்தவரை கொஞ்சம் சடனாக கொஞ்சம் பேட் வந்து கொஞ்சம் லூஸில் விட்டு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அது எல்லா டைமும் கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் குவாலிட்டியான பவுலர்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி பவுல் பண்ணுறாங்க அந்த டீம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது க்ரீனை பொறுத்த வரைக்கும். பட் சேஃபான டீமில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ரிஸ்க்காக போகிற டீமில் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 60% டீமில் வந்து ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரபு தேசாய் அதே மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிரபு தேசாய், லோம்ராரு ப்ளஸ் வந்து டிகே. ஸோ 3 பேருமே நீங்கள் ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 3 பேட்டருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை 250+ ஸ்கோர் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக அவங்க அட்லீஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக 220 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது மிடில் ஆர்டர் பேட்டர் டாப் 2ல் வந்து எனிவன் ட்ராப் ஆனால் கூட உங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர் கேம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேட்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். டிகே பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் செட் பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச் டீம். அப்போ டிகே வந்து மஸ்ட்டாக நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னாக்கா பிரபு தேசாய் படித்தார் அந்த மாதிரி போய்க்கிங்க. செகண்ட் பேட்டிங்னு டிகேவை மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வாங்க. பெட்டரான பிக்காக இருக்கும். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 27 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா புரான நம்பர்ஸ் தான். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்
நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர், நல்லா பேட்டிங் போகிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனி டைம் அவங்க ரைஸ் ஆகுறாங்க. பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு இந்த சீசன் எல்லாமே. இதுவரை நடந்த மேட்சஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச்லேருந்து பவுலிங் ட்ராக்காக மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதையும் மெயினாக நோட் பண்ணிங்க. மைண்ட் செட்டு தான் முக்கியம். ஸோ ஆன் டைமில் நீங்கள் பேட்டர்ஸ் ஃபேவராக போவீங்க. பிச்சு ஸ்லைட்லேயே கொடுக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மாற்றி கூட கொடுப்பாங்க. ஸோ நேற்று மேட்சோட பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக கொடுத்துருந்தாங்க. பேட்டர்ஸ் வந்து ஸ்கோரே பண்ண முடியாது, ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகிருக்குன்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் டிசியை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் பேட்டிங் பண்ணாங்க. பர்டிகுலராக அவங்களோட பேட்டிங் இன்டர்சேஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியாங்க. அப்போ அக்சர் பட்டேலை மேலே பேட்டிங் விட்டு வேறு லெவலில் ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸ்பின்னருக்கு ஃபேவராகவே போகல. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து குவாலிட்டியாக பவுல் பண்ணதுனால தான் குல்தீப்புக்கு அந்த விக்கெட் கிடச்சிது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சுத்தமாகவே கிடைக்கல. பட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் ஆன் டைமில் ரொம்பவே டோட்டலாக ராங்காக தான் கொடுக்குறாங்கனால கொடுக்குறேன். பட் இந்த ஸ்பின்னர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு குவாலிட்டியாக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. மினிமம் ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் 45 பாயிண்ட் வர சான்சஸ், 40 பாயிண்ட் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கரண் சர்மா அந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்பின்னரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிராஜ் வந்து டோட்டலாகவே இந்த சீசன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். இவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. பட் இது வந்து அவரோட ஹோம் மேட்சஸ்ஸு. ஸோ ரைஸ் ஆவாரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஒரு வேளை ஒரு கண்ணு வச்சிங்க சடனாக அந்த குயிக் ஃபயராக இனிஷியலாகவே பவர் பிளேயில் ஒரு த்ரெட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, எனி ஒன் அட்லீஸ்ட்டு 2 பிளேயருமே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பிக் பண்ணுங்கள். ஃபெர்கூசன் வந்து நல்ல பிக்கு. பட் இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் ஃபஸ்ட் போலிங் பண்ணாலும் கிடைக்கும், செகண்ட் போலிங் பண்ணாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபெர்கூசன் உள்ளே வந்தால் ஒருவேளை டாம் கரன் உள்ளே வராருன்னா அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமோட இம்பாக்ட் பார்த்தா ஷவுகான், யாஸ்டயல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் கொடுத்துருக்கேன். மேபி அல்ஜாரி ஜோசப், டாம் கரன் இந்த 2 பிளேயர் யார் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அல்ஜாரி ஜோசப் உள்ளே வந்தாருன்னா த்ரெட் பெருசாக இருக்கும். பட் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் போனாங்கன்னா டாம் கரன் உள்ளே வரலாம். பட் பவுலிங் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்ஜாரி ஜோசப் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் பெருசாக இந்த சீசனில் இல்லைனாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வென்யூ ரொம்ப ஒரு லக்கியான வென்யூன்னு சொல்லலாம் அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ யாஸ்டயல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஃபெர்கூசன், யாஸ்டயல் இந்த மாதிரி பிளேயர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அல்ஜாரி ஜோசப் போகிறாருன்னா அல்ஜாரி ஜோசப் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். டாம் கரன் வந்தால் அந்த மாதிரி டாம் கரன் பக்கம் போங்க, பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஹெட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டிராவிஸ் ஹெட், மோர்க்ரம், கிளாசனு, விராட் கோலி, ஃபாப் டு வில்லியர்ஸ் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டி ஹெட்டு, கிளாசனு, அப்துல் சமத், விராட் கோலி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பக்காவான நம்பர்ஸில் தான் இருக்காங்க. டெமோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருக்கேன், ஒரு சேஃபான டெமோ தான். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் பிக்கை எடுத்துக்கலாம். வீடியோ மேலே சொன்னதை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர் எங்கே எடுக்கணுங்கிறது கிளியராக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். ஸோ கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் டாப் பிக்குன்னு பார்த்தா ஹெட் தான். ஹெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ 2 பிளேயர் தான் கேப்டன் பிக்கில் ஹையாக இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பில் இருக்கக்கூடிய பிக்கில் போகிறதே கிடையாது. ஸோ அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் டெலகிராமில் நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்கேன். கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். இந்த பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்கன்னா கரெக்டாக ஃப்ளாப் ஆகிறாங்க. கில்லாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறேன், சில டிப்ஸ் கொடுக்குறேன், சில இன்புட்டும் கொடுக்குறேன். ஸோ அதையும் இந்த வீடியோ கூட சேர்த்து மிங்கிள் பண்ணி உங்களோட ஒரு நாலேஜ், கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபேண்டசி வந்து வின் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 11 பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ரூல் வந்து பிளேயர்ஸ் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் எக்ஸஸாக தான் வர்றாங்க. உள்ள வரக்கூடிய பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஃபேண்டசி. ஸோ அதனால் வின் பண்ணணும் அப்படின்னா நல்ல சான்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக டீம் மேக் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஸோ ஆன் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் எதுவாக இருந்தாலும். பட் கேப்டன் வைஸின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹை பிக்கு ஹெட்டு விராட் கோலி. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹெட்டை ஷூராக கொடுத்துக்கலாம். அதே ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேட்டிங் பண்ணுறாங்க, ஆர்சிபி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விராட் கோலி பக்கம் போகலாம், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக உங்களுக்கு இந்த இடத்துல ஜாக் கொடுத்துருக்கேன், ஃபாப் டு வில்லியர்ஸ் கொடுத்துருக்கேன், அபிஷேக் சர்மா, எய்டன் மோர்கம் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எய்டன் மோர்கம்க்கு ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். எய்டன் மோர்கம் வெர்சஸ் ஹென்ரி கிளாசன் செகண்ட் பேட்டிங் நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி கேம் போகிறதுக்கான ஃபேண்டசி மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, விராட் கோலி கொடுங்க. இதுதான் ரெகுலர் கேப்டனு. ஸ்லைட்லியில் மாறுறீங்க அப்படின்னா விராட் கோலி வேண்டாம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு ப்ளஸ்ஸு பவுலர் பக்கம் கூட போங்க, அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சூட் ஆகும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேஃபான டெமோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டெமோ இப்படியே வரும்னு சொல்ல முடியாது, இது சேஃப் டெமோ தான். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த கான்செப்ட்டில் அந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் கொடுத்துருக்கேன், விராட் கோலி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2மே ஆல்ரவுண்டர் ஆப்னட்லாம் கொண்டு ஆர்சிபி சைடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் மேட்ச் கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் வேறு மாதிரி திரும்ப அந்த இடத்துல க்ரீனை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பிரபு தேசாய், லேம்ரோரு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், பெட்டரான ஆப்ஷன் ஆகும். இந்த இடத்துல ஃபெர்கூசன் உள்ளே வரலைன்னா டாம் கரன் வந்தால் எடுத்துங்க. மேபி அல்ஜாரி ஜோசப் வந்தாலும் அல்ஜாரி ஜோசப் ட்ரை பண்ணுங்கள். யாஸ்டயல் வர்றாரு இல்லை சேம் லெவனோட வர்றாங்கன்னா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கரண் சர்மா நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல பிக்காக இருக்கும். இதுதான் டீமோட ஆல்ட்ரேஷனு. ரெகுலர் டெமோ தான், இந்த டெமோவில் தான் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி ஆகணும். இதே வந்து
ஃபஸ்ட்டு இவங்க பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சிபி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விராட் கோலி கொடுத்துருக்கேன். சேஃபாக அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் கொடுத்துருக்கேன். பட் இந்த 2 பிளேயருமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. செகண்ட் பேட்டிங்கில் ஸ்லைட்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, இவங்க 2 பேர் பாலில் மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை சிராஜ் எஃபெக்டிவாக போல் பண்ணாருன்னா மாட்டிக்கிட்டாங்க. சிராஜோட ஹோம் வெனியூ மாட்டிக்கிட்டால் டோட்டலாக ஃபேண்டசி மாறவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் போடும்போது, ரெகுலராக போடும்போது ஒரு டீம் போடுங்க. ரிஸ்கியாக மேக் பண்ணும்போது ஸ்லைட்லி சில சேஞ்சஸ் பண்ணி கூட போடுங்க. ஸோ ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 25 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆகிட்டாங்க பவர் பிளே முடிஞ்சோன்னா அப்படின்னா இவங்களோட கேப்டன் விசி கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். அப்போ யாருக்கிட்ட போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹென்ரி கிளாசன் வெர்சஸ் அபிஷேக் சர்மாட்ட தான் ஃபேண்டசியில் கேப்டன் விசி போகும். அதை நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 100 ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுங்கள். அப்படி போடும்போது கேப்டன் கொடுங்க. ஆவரேஜ் ஸ்கோர் மட்டும் தான் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போடும்போது, ஏன்னா இவருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவுட்டில் அவுட் கொடுத்துட்றாங்க அம்பையர். அந்த மாதிரி நடக்குது சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை கேப்டன் கிளிக் ஆவார்னா அப்படி போடுங்க. அப்படிலாம் மாற்றி பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து நீங்கள் பெஸ்ட்டாக டபிள்யூ ஜாக்கெட் ட்ரை பண்ணலாம். பட் கேமரன் கிரீனுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி மாறுறதுக்கான சான்ஸ். 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா சேம் கிரெடிட் தான் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரொட்டேட் பண்ணி கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக இந்த இடத்துல டிகே ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.